ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த லைஃப் லெசன் இந்த வீடியோ சீரீஸில் நான் என்னோடய லைஃப்பில் என்னோட கரியரில் பண்ண மிஸ்டேக்ஸ், தவறுகளை நான் கேட்டறிஞ்ச மற்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்க பண்ண தவறுகளை ஒரு பாடமாக வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆஃபீஸில் நிறைய பேர் பார்த்துருப்போம். நம்மளுக்கு பின்னாடி ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு 1 or 2 இயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பேர் எடுத்து நல்ல பதவிக்கு இல்லை நல்ல ப்ரொமோஷன் நல்ல ஹைக்கை வாங்கிட்டு நம்மளோட தாண்டி மேலே போயிட்டே இருப்பாங்க. நம்ம நினைப்போம் அவங்களுக்கு நம்மளோட டெக்னிக்கல் திறமை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்மளுக்கு நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்போம், என்னை விட அவனுக்கு ஒன்றும் தெரியாதுறா, எனக்கு இருக்க நாலேஜ் கூட அவனுக்கு கிடையாது, அவன் பாருங்க முன்னாடி போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கோம். எதனால் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்மக்கிட்ட இல்லாத திறமை அவங்ககிட்ட என்ன இருக்குது. டெக்னிக்கல் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம், ஆனால் அவனுக்கு என்ன பண்ண முடியும், டெக்னிக்கல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் அவங்க தான் ஒரு ப்ரொமோஷனும் சரி ஹைக்கும் சரி நல்லா வாங்கிட்டு நெக்ஸ்ட் லெவலில் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துட்ருக்கேன். எதனால் இது மாதிரிலாம் நடக்குது, எதனால் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நினைப்போம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று கம்ஃபோர்ட்டு, ரெண்டாவது கன்வீனியன்ஸ். நம்ம எப்பவுமே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான விஷயத்தை மட்டும் பண்ணின்னு இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த முன்னேற்றமும் வராது. அதேமாதிரி நம்மளுக்கு கன்வீனியன்ஸான இருக்கிற விஷயத்தை மட்டும் நம்ம பண்ணாலும் நம்மளுக்கு எந்த முன்னேற்றமும் வரவே வராது. நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நீ கம்ஃபர்ட் ஜோனில் மாட்டாதீங்க அப்படின்ட்டு. நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காது, இல்லை நல்ல நிலைமைக்கு மூவ் பண்ண முடியாது. நீங்கள் இருக்கிற ஸ்டேஜில் அப்படியே தான் இருப்பீங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக மாட்டீங்க அப்படி சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மைன்னு சொல்லலாம். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கமிட்மெண்ட் முக்கியமானது. நம்மளுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கும். அந்த பொறுப்பை எப்பவுமே பண்ணணும். ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன பொறுப்புன்னு நம்மளுக்கு என்ன பொறுப்பு, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளோட வேலை என்ன, ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். அதை கன்சிஸ்டன்ஸாக பண்ணணும். சும்மா நான் இன்றைக்கி ஒரு நாள் பண்ணுவேன், இன்றைக்கி ஒரு நாள் உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்டில் ஒரு வேலை கொடுத்தாங்க அப்படின்னா இன்றைக்கி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவீங்க. நாளைக்கு ஒரு வேலை வரும், அது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அவ்வளோ கேர் எடுத்து பண்ண மாட்டீங்க. அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு வேலை வரும், அது லேசாக அப்படியே லைட்டாக விட்டுருவீங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்னு சொல்கிறது. உங்களுக்கு அப்படி பண்ணவே கூடாது. உங்களோட பொறுப்பு, உங்களோட வேலை, அது எப்போ கொடுத்தாலும் நீங்கள் தான் பண்ணியாகணும். அதையும் நீங்கள் கேர் எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் முடிக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரு, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்குறாருன்னா இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, ஓகே இப்போ நம்ம ப்ராஜெக்ட் நம்மளை நம்பி ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி கரெக்டாக டைமில் முடித்து கொடுத்துட்றீங்க. அதுக்கு அடுத்த நாளுக்கு மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு, ஓகேப்பா நம்ம பையன் நல்லா பண்ணிட்டாரு, மறுபடியும் அவனுக்கு இந்த வேலை கொடுக்குறான்னு வச்சுக்கிங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஓகே நம்ம ஒரு பிரேக் எடுத்துகிட்டு பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களோட கன்வீனியன்ட் டைமில் போய் உட்காந்து பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்த நாள் மறுபடி உங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் உங்கள் வேலை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு எப்போ வசதியோ ஒரு பிரேக் எடுத்துகிட்டு டீ சாப்பிட்டு, வடை சாப்பிட்டு, பஜ்ஜி சாப்பிட்டு, ஒரு ரவுண்ட் வச்சுட்டு உட்காந்துட்டு பொறுமையாக கொஞ்சம் அந்த வேலையை பண்ணுவீங்க.
அப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்ப பண்ணுற வேலை எப்படி பர்ஃபெக்டாக கொடுத்துனதா டக்குன்னு முடிச்சு கொடுப்பீங்கன்னா, அதே மாதிரி மற்ற 2 வேலையும் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ இப்படி பண்ணுறப்ப என்ன பண்ணுவார் ப்ராஜெக்ட் மேனேஜரு? அதுக்கு அடுத்த நாள் 3வது நாள் 4வது நாள் என்ன பண்ணுவார்? வேலையை உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டார், இன்னொருத்தர்கிட்ட தான் கொடுப்பார். ஏன்னா அவர்கிட்ட என்ன, அவருக்கு அடுத்த வரைக்கும் கொடுக்குற வேலையை யார் குயிக்காக சொன்ன நேரத்தில் வந்து பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் கொடுப்பாரு. ஈவன் நீங்கள் டெக்னிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனாலும் என்ன பண்ணுவார் உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர் உங்களோட டெக்னிக்கல் திறமை கம்மியான இருக்கவங்கள்ட்ட தான் கொடுப்பான். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் கொடுத்த வேலையை உடனே யார் பண்ணி கொடுக்குறாங்களே, கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட தான் கொடுப்பேன்னு அவங்களுக்கு. ஸோ அடுத்த ஆள் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவோம், உங்களோட திறமை கம்மியாக இருக்கலாம், ஆனால் என்ன பண்ணுவாங்க 4 பேர்கிட்ட கேட்டு டக்குன்னு சொன்ன வேலைக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி எப்பப்போ அவங்ககிட்ட வேலை கொடுத்தாலும் அவன் என்ன பண்ணுவான் உங்களுக்கு தெரியா இல்லையோ 4 பேர்கிட்ட ஹெல்ப்பை கேட்டு கூட என்ன பண்ணுவாங்க டக்குன்னு பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அப்போ இது மாதிரி சினாரியோவில் ஈவன் தான் நீங்கள் டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இதில் யார் பெஸ்ட்டு பர்சன்? அப்போது நீங்களா அவருங்களா? கண்டிப்பாக அவங்க தான். ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி, அந்த கமிட்மெண்ட்டு, அதோடு யார் வேலை செய்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம நம்பணும். அவங்களுக்கு அது பெஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க அவங்களுக்கு. ஸோ அப்படி பண்ணுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ ஒரு ஹைக்கோ கொடுக்குறப்ப கன்சிடர் பண்ணாங்க அவங்களுக்கு. இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஒரே ஸ்டேஜில் ஸ்டக் ஆகி நிற்கிறதுக்கு காரணம். நான் வந்து ஒரு L1லாம் ஒர்க் ஜாயின் பண்ணேன், டெஸ்க்டாப் இன்ஜினியர் ஜாயின் பண்ணேன், ஒரு 8 வருஷமாக நான் அதில் தான் சார் வேலை செய்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே மாட்டிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த வழியில் அவங்க ஸ்டக் ஆகிறாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஐடி ஃபீல்டில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் என்ன பண்ணுங்க ஒரே ஜாப்லேயே ஸ்டக் ஆகிடுறாங்க. இல்லை சில பேர் பேக்அண்ட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஸ்டக் ஆகிருக்காங்க. ஒரு 1 இயர் முன்னாடி எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கால் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு எம்என்சியில் பேக்அண்ட் ப்ராசஸில் ஒர்க் பண்ணாங்க. 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியர் முடிச்சுட்டு டைரெக்டாக கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. 3 இயர்ஸ் பேக்அண்ட் ப்ராசஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஆட் குறைப்பு பண்ணியிருக்காங்க. மேபி ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆகிருக்கலாம், அதனால் ஆளுங்களை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வேறு வேலைங்க பார்த்துக்க அப்படின்னாங்க. அவங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுங்க வேலை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. வேலை தேட ஆரம்பிக்கிறப்ப அவங்களோட ஸ்கில் செட்டுக்கு எந்த வேலையும் கிடைக்கல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஐடி வந்து என்ன பண்ணும் வருஷம் வருஷம் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு புது புது டெக்னாலஜி வருது உங்களுக்கு. ஸோ அதை 3 இயர்ஸ் கழிச்சு வேலை தேடுறப்ப உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கல. ஒரு வாட்டி இந்த ஸ்டூடெண்ட் எங்கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க இது மாதிரி ஆச்சு சார் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு கைட் பண்ணி அனுப்பிச்சினாங்க. இதுதான் கம்ஃபர்ட்டு, இதுதான் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லுது. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ஃபர்ட்டான வேலையை நம்ம அப்படியே லைஃப் லாங்காக பண்ணின்னு இருப்போம். அதனால் நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு அதை ஒரு லெவலுக்கு மேலே தாண்ட முடியாமல் அதிலே ஸ்டக் ஆகிடும் நம்ம. ரெண்டாவது கன்வீனியன்ஸு, நம்மளுக்கு எது வசதியாக இருக்குது, நம்மளுக்கு எது ஈஸியாக வருதோ அதுவே பண்ணிகிட்டே இருப்போம், திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு வந்து. அதனால் நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு அந்த ஒரே நிலைமையில் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளால் மேலே பார்க்க முடியாது வந்து. அப்போ நம்மளுக்கு எது வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா கமிட்மெண்ட் வேணும், கன்சிஸ்டன்சி வேணும் உங்களுக்கு. இது வேலையில் மட்டும் கிடையாது, நம்மளோட லைஃப்லாம் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஸ்கில் யூ கேன் லேர்ன் இஸ் த எபிலிட்டி டு இக்னோர் யுவர் மூட் அண்ட் ஸ்டிக் வித் த பிளான். இதுதான் மெயின் உங்களுக்கு. இதில் யாரும் நம்ம என்ன பண்ணுறது உங்களுக்கு இந்த ஸ்கில்லை வந்து எதுவுமே நம்ம யாரும் டெவலப் பண்ணுறதே கிடையாது உங்களுக்கு வந்து. அப்போ மற்றவங்களுக்கு மட்டும் எது ஸ்கில் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா மற்றவங்க தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது, தெரியாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பண்ணின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளை விட திறமை கம்மியாக தான் இருக்குது, டெக்னிக்கல் ஸ்கில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஹைக்கும் சரி உங்களுக்கு ப்ரொமோஷன் சரி குயிக்காக கிடைக்கும் உங்களுக்கு வந்து. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட எப்பப்போ நம்மளுக்கு மூடு வருதோ அப்போ தான் நம்ம வேலை செய்வோம். நம்ம சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, உடனே கொடுத்த வேலையை நம்ம டக்குன்னு பண்ணி கொடுத்துட்டு போவோம். யாரோ வந்து திட்டாங்க அப்படின்னா அப்போயே என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து டவுனில் போயிடுவோம் நம்ம. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அந்தந்த சூழ்நிலை நம்மளோட மனநிலைமைக்கு தகுந்தப்ப தான் நம்ம வேலை செய்கிறோமே தவிர, நம்ம ஒரு பிளான் செட் பண்ணிவிட்டு ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது கிடையாது உங்களுக்கு. இந்த ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதே கிடையாது. இதனால தான் ஒரு 90% ஆஃப் த பீப்புள் வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகுதோ, ஒரு நிலைமைக்கு மேலே போக முடியாமல் ஸ்டக் ஆகி நிற்கிறத இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட் பீப்புள் 90% த பீப்புள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது கிடையாது உங்களுக்கு வந்து. அதனால தான் சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளாம எமோஷ்னல் ட்ரிகர் ஆகும் நம்மளுக்கு. யாராவது திட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு, அப்போ தான் நம்மளுக்கு ரோசம் வரும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு, ஓகே இப்போ இன்றைக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சாக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து யாருமே கோல் செட் பண்ணாங்க. அப்பப்போ ரோசம் வரும். யாராவது திட்டாங்க, நீ உருப்படவே மாட்டேன், உன்னால் இது பண்ண முடியாது, யாராவது திட்டாங்க அப்படின்னா அப்போ ரோசம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னிலேருந்து ஓகேப்பா நம்ம எல்லா வேலையும் கரெக்டாக பண்ண முடிக்கலாம் அப்படின்னா ரோசத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், முடிவு எடுப்போம், கோலில் செட் பண்ணுவோம், ஒரு நாள் பண்ணுவோம், அதுக்கு அடுத்த நாள் எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்ம இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம பண்ணின்னு இருப்போம். மோஸ்ட் பீப்புள் வில் நெவர் மாஸ்டர்ஸ் திஸ் ஸ்கில்னு சொல்லலாம். திஸ் இஸ் அண்டர் ரேட்டட் ஸ்கில். இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்றாங்க. நம்ம யாரும் இந்த ஸ்கில்லை யாரும் நம்ம டெவலப் பண்ணுறது கிடையாது உங்களுக்கு. நம்மளுக்கு அப்பப்போ என்ன தோணுதோ அதுக்கு தகுந்தப்ப தான் நம்ம வாழ்ந்துட்டு போகிறோம். அதனால தான் நம்ம ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால முன்னேற முடியல அப்படின்னு சொல்லலாம். ஒரு லெவலுக்கு மேலே மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். ஒய்? பிகாஸ் யூ ஹேவ் பில்ட் யுவர் ஹோல் லைஃப் அரவுண்ட் ஹவ் யூ ஃபீல் இன் த மூமெண்ட். அந்த நேரத்தில் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அப்படி தான் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு போகிறது. நம்ம வந்து எப்பவுமே நம்ம அந்தந்த நிலைமையில் வந்து அந்தந்த சூழ்நிலை நம்ம மைண்ட் செட்டு நம்ம மூடு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரியாக்ட் பண்ணுவோம். ஒர்க் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுறது. சரி, இப்படிலாம் பண்ணியிருந்தால் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியாது. ஒரு லெவலுக்கு மேலே தான் மூவே பண்ண முடியாது உங்களுக்கு வந்து. நீங்கள் இந்த கோடீஸ்வரன் ரொம்ப டாப் லெவலில் போனவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெலிவரி மேனேஜரு இல்லாட்டி வந்து விபி இது மாதிரி டாப் லெவலில் போன பீப்புளெல்லாம் பார்த்தீங்க எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒன்று தான் பண்ணியிருப்பாங்க, தப்போ ரைட்டோ, ஆனால் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க ஃபஸ்ட்டு ஒரு கமிட்மெண்ட் டிஃபைன் பண்ணிப்பாங்க. இதுதான் நம்ம கமிட்மெண்ட், இதுதான் நம்ம பொறுப்பு அப்படின்னாங்கன்னா அந்த பொறுப்பை கன்சிஸ்டண்ட்டாக அவங்க பண்ணுறது. அதுதான் அவங்க வந்து அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி டெய்லி வாழ்ந்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உருப்படவே முடியாது, மேலும் வர முடியாது. நம்ம ஒரு லெவலுக்கு மேலே என்ன பண்ணுவோம், ஒரு லெவல்லையும் நம்ம ஸ்டக் ஆகி இப்போ கணத்தை தவளை மாதிரி அப்படியே சுற்றிக்கினே இருக்கிறது தான். அதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க, நிறைய பேர் கேட்டிருக்கேன். சில பேரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து வேலை மாற்றிக்கினே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 8 வேலை மாற்றிருப்பாங்க. ஸோ ஒரு 6 வருஷத்தில் நம்மளுக்கு எந்த பிடிச்ச வேலையை நம்மளுக்கு வந்து எதுன்னு தெரியாமல் நம்ம ஒரு 6 வருஷமாக புது புது வேலையை மாற்றிக்கிட்டு இருந்தோம்னா இது என்ன சொல்கிறது உங்களுக்கு, இது வந்து நம்ம அப்பப்போ நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதுதான் நம்ம பண்ணிக்கணுங்க அர்த்தம் உங்களுக்கு. அப்போ நம்மளுக்கு ஒரு கோல் செட் பண்ணல, நம்மளுக்கு கமிட்மெண்ட் இல்லை, ஒரு கன்சிஸ்டன்சி நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து. இது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் பண்ணதப்ப என்கிட்ட பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம டெவலப் பண்ணுற முக்கியமான ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமிட்மெண்ட் அண்டு கன்சிஸ்டன்சி, இதுதான் மெயின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா
எப்போல்லாம் நம்மளுக்கு பசி எடுக்குதோ அப்போ தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் உங்களுக்கு டாக்டர் என்ன சொல்லுவார், டெய்லி 3 டைம்ஸ் சாப்பிடுங்க, இன்னென்ன டைமிங்கில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா? கிடையவே கிடையாது. நம்மளுக்கு எப்போ பசி இருக்குதோ அந்த நேரத்தில் என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். உங்களுக்கு வந்து இது எப்போ நம்மளுக்கு பழக்கம் மாற்றுவோம் அப்படின்னா, எப்போ நம்மளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் ஏதோ பிரச்சனை ஆகி பெரிய இஷ்யூ ஆகுதோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகேப்பா நம்ம இது மாதிரி பண்ணக்கூடாது, இது மாதிரி சாப்பிடக்கூடாது கண்டதை, இது மாதிரி வேலைக்கே நம்ம கண்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது, நம்ம டைம் டேபிள் கரெக்டாக இந்த டைமில் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளானே பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுதான் நம்ம வந்து பண்ணுறது, நம்மளுக்கு என்ன கன்வீனியன்ட்டாக இருக்குது அதை பண்ணிட்டு போகிறது. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா உடம்பும் சரி, இந்த வேலையும் சரி, ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளோட மூடெல்லாம் அதுக்கு தெரியவே தெரியும். உடம்புக்கு வந்து ஓகே இப்போ இவர் வந்து இந்த மூடில் இருக்கார், ரொம்ப சோகமான மூடில் இருந்தார், அதனாலவா இவர் இது மாதிரி சாப்பிட்டாரு அப்படின்னு அதுக்கு நினைக்க போகுது அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண உங்களுக்கு, நம்ம நினச்ச நேரத்தில் நம்மளுக்கு கம்ஃபர்டான வசதி நேரத்தில் நம்ம வேலையை பண்ணீங்க அப்படின்னா அது நல்லதே கிடையாது. அது நல்ல நம்மளோட க்ரோத்துக்கு கண்டிப்பாக உதவாது. உங்களுக்கு வந்து எப்போவுமே வேலையும் சரி, லைஃப்லேயும் சரி, நம்ம மனம் போன போக்கில் நம்ம இஷ்டத்துக்கு கண்ட நேரத்தில் அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பண்ணிகிட்டு இருந்தோங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. இது நம்ம பல பேர் நம்ம வந்து உணர்றதே கிடையாது. நம்ம அப்போ நம்ம என்ன மேக்ஸிமம் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஒன்லி ஒர்க் வென் இட் ஃபீல் கன்வீனியன்ட். இதுதான் நம்ம பண்ணுற தப்புன்னு சொல்லலாம். உங்களுக்கு இதுதான் பெரிய மேக்ஸிமம் ஒரு 90% பீப்புள் பண்ணுற தப்பு இதுதான் சொல்லலாம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கில் இருக்கு, டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு, எல்லாம் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், உங்களுக்கு பெருசாக ஒரு க்ரோத்தே இருக்காது லைஃப்பில். உங்களோட கம்மியாக இருக்கேன், டெக்னிக்கல் ஸ்கில் ரொம்ப கம்மியாக இருப்பான், கம்யூனிகேஷன் ஸ்கில் கம்மியாக இருப்பான். ஆனால் அவன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பேர் வாங்கிப்பான், நல்ல ஹைக் வாங்குவான், நல்ல ஒரு இது ப்ரொமோஷன் வாங்குவாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பட் ஃபீலிங்ஸ் டோன்ட் பில் ரிசல்ட், டிசிப்ளின் டஸ் அப்படின்றோம். ஸோ நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி லெவலில் ஸ்டடீஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் லெவல் ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிசிப்ளின் தான் முக்கியமான காரணம் அப்படின்றான். டிசிப்ளின் தான் ஃபைனஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப்ன்றான். ஸோ டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா 70% டிசிப்ளின் வித் 25% தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில்லு, கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் வருதுன்றோம். 70% ஆஃப் சக்ஸஸ் எது வழியாக வருதுன்னா டிசிப்ளின் வழியாக தான் வருது அப்படின்றாங்க. இது 25% தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் 25% தான் உங்களுக்கு. மீது 75% எது இருக்குன்னா டிசிப்ளின் தான் அப்படின்றாங்க. ஸோ அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் கமிட்மெண்ட் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட சக்ஸஸ்க்கு மூல காரணம் அப்படின்றாங்க. அப்பப்போ மனசுக்கு தோணுன மாதிரி நம்ம வேலை பண்ணுறதாலும், எப்பப்போ நம்ம மூடுக்கு நல்லா இருக்குது அப்போல்லாம் நம்ம வந்து வேலை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்காது அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு கார்ப்பரேட் செக்டாரில் வந்து ஒரு முன்னேறணும், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், இல்லை நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகணும் அப்படின்னா உங்களோட மனசு தோணபடி பண்ணின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. 90% ஆஃப் பீப்புள் ஃபெயிலியர் ஆகுது இதனால தான். உங்களுக்கு வந்து டிசிப்ளின் நம்ம டெவலப் பண்ணுறது கிடையாது. டிசிப்ளின் என்பது இது போய்ட்டு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து புக்கை பார்த்து படிக்கிறது கிடையாது, உங்களுக்கு 4 பேர் சொல்கிறது பார்த்தது கிடையாது. டிசிப்ளின் என்பது நம்மக்கிட்டேருந்து வரணும். டிசிப்ளின் வந்து நம்ம தான் டெவலப் பண்ணணும். யாருமே போயிட்டு டிசிப்ளின் யாரும் சொல்ல மாட்டாங்க, தம்பி நீ இதை பண்ணு, அது வந்து அறிவுரை. மற்றவங்களாம் நம்மளுக்கு வந்து சொன்னாங்க அப்படின்னா அது வந்து நம்ம சொல்லுவோம், நம்ம அறிவுரையாக எடுத்துப்போம். அறிவுரை என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி கேட்பான், ஓகேப்பா நம்ம இந்த ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது மறந்துட்டு நம்ம போயிடுவோம். பட் இந்த டிசிப்ளின் நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு
இந்த கமிட்மெண்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம டெவலப் பண்ணாதான் உண்டு. இல்லாட்டி நம்ம இதை பற்றி கேர் பண்ணல அப்படின்னா நம்ம லைஃப்பில் முன்னேறவே முடியாது. இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன். நம்மளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, டாக்டர் போகிறோம் அப்படின்னா சொல்லுவார், சரி இந்த வயசாச்சுப்பா, நீ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இந்தந்த டைமிங்கில் நீங்கள் சாப்பிட்ருங்க, என்னென்ன உணவுகள் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னாரு. அந்த டைமில் நம்ம ஓகே ஆமாம் சூப்பர் நான் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா டாக்டர் சொன்னது மறந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணின்னு இருப்போம். நம்மளுக்கு இஷ்டத்துக்கு நமக்கு என்ன அந்த நேரத்தில் என்ன கிடைக்குது அதில் வாயில் போட்டு நம்ம சாப்பிட்டு போவோம். இப்போ இதனால் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணும் உங்களுக்கு பாடிக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கும் வயசாகும் உங்களுக்கு. அப்போ அதுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அது அப்போ எல்லாத்துலையும் டிசிப்ளின் கடைப்பிடிக்கணும். லைஃப் இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ஒர்க்காக இருந்தாலும் சரி, டிசிப்ளின் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படி டிசிப்ளினாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட்டோட கன்சிஸ்டன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதுதான் டிசிப்ளின் உங்களுக்கு. இப்போ டிசிப்ளினே என்ன சொல்கிறோம்மா, கமிட்மெண்ட்டாக இருக்கணும், கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும், அதுதான் டிசிப்ளின். ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் பண்ணி கொடுக்கணும், அதுவே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி கொடுக்கணும், அதுதான் டிசிப்ளின் சொல்கிறது. அப்போ நம்ம பர்சனல் லைஃப்லேயும் சரி ஒர்க் லைஃப்லேயும் போய் நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ரிசல்ட் ரெஸ்பாண்ட் டு த கன்சிஸ்டன்டி நாட் கன்வீனியன்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும், ஒரு நல்ல ப்ரொமோஷனோ இல்லை நல்ல ஜாப் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக உழைக்கணும். உங்களுக்கு இப்போ இருக்கிற வேலையில் இருக்கீங்க, சம்பளம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு நியூ டெக்னாலஜி என்ன படிக்கணும் பார்த்துட்டு அது நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு ஒரு டெய்லி ப்ராக்டிஸாக கொண்டு வரணும். உங்களுக்கு நியூ ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியாக நீங்கள் என்ன பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு எப்பப்போ உங்களுக்கு யாராவது திட்டாங்களே அப்போ மட்டும் பண்ணால் அது என்ன சொல்கிறது, உங்களுக்கு அது ரிசல்ட் கொடுக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணாது. உங்களுக்கு அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணணும், நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். கன்சிஸ்டன்ட் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். So every time you let your mood dictate your emotions, you are teaching yourself to be controlled instead of in control. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மூடு வருதோ, எப்பப்பெல்லாம் உனக்கு அங்கே ரோசம் வருது, மானம் வருது, அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு தகுந்த வேலையை படிந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் உங்களோட எமோஷனுக்கு நீங்கள் அடிமையாகிறீங்க. உங்களோட எமோஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு எப்போ நீங்கள் உங்களோட எமோஷனுக்கு நீங்கள் அடிமையாகிறீங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட லைஃப் உங்களோட எமோஷன் கிட்ட தான் இருக்குது, உங்கள்கிட்ட கண்ட்ரோலில் கிடையாது. உங்கள் லைஃப் உங்களோட கண்ட்ரோலில் கிடையாது. அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா நம்மளாம் கண்டிப்பாக உருப்படவே முடியாது. உங்களுக்கு யூ ஆர் ட்ரேடிங் யுவர் கோல்ஸ் டு த டெம்பரரி கம்ஃபர்ட் அப்படின்றான். அண்ட் கம்ஃபர்ட் நெவர் சேஞ்ச் எனிபடிஸ் லைஃப். நம்மளோட சோம்பேறித்தனத்துக்காக இல்லை நம்மளோட வசதிக்காக நம்மளுக்கு என்ன எனக்கு ஓகேப்பா, எனக்கு இந்த வேலை எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு கொடுக்குற சம்பளம் எனக்கு சரியாக இருக்குப்பா, எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, என் லைஃப் ஸ்மூத்தாக போயிடுது, அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் எந்த சேஞ்சும் வரவே வராது உங்களுக்கு. அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோனில் மாட்டாதீங்க அப்படின்னாங்க உங்களுக்கு. சரி ஓகே, கம்ஃபர்ட் ஜோனில் மாட்டாமல் இருக்குது என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கு ஒரு பிளான் பண்ணோம், ஒரு கோல் செட் பண்ணோம். ஓகேப்பா, நான் இந்த வேலையில் இருக்கேன், ஒரு 6 மாதத்துக்கு இப்படி இருப்பேன், இல்லை 1 இயர் கழிச்சு நான் இப்படி இருப்பேன், 2 இயர்ஸ் கழிச்சு இப்படி இருப்பேன், அதுக்கு நான் என்ன படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளான், ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு தட் இஸ் கமிட்மெண்ட். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி அந்த கோல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த கோலுக்கு என்ன வேலை வேணுமோ அந்த வேலையை பண்ணணும். நாங்கள் அதுதான் டிசிப்ளின் அப்படி சொல்கிறது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மனசுக்கு தோணுனபடி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா
நம்ம லைஃப்பில் எந்த சேஞ்சும் வரவே வராது உங்களுக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த தப்பாக தான் பண்ணின்னு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம அந்த கம்பெனியில் ஒரு 6 வருஷம் வேலை செஞ்சுருப்போம். நம்மளுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்திருப்பான், ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு வந்திருப்பான். இத்தனை 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணான், டபுள் த அமௌண்ட்டுக்கு அவன் வந்து ஹைக் வாங்கிட்டு ப்ரொமோஷன் வாங்கிட்டு நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகிடுவான், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் மூவ் ஆகிடுவான். இது மாதிரி நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஏன் நம்மளால ஏன் பண்ண முடியல, நம்ம அதே வேலையில் அதே சம்பளத்துக்கு ஏன் ஸ்டக் ஆகிருப்போம் அப்படின்னா, ரீசனை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் காரணமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கமிட்மெண்ட், கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் நம்மக்கிட்ட கிடையாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு அதிலே ஸ்டக் ஆகிருப்போம். திறமை கம்மியானது கூட பரவாயில்ல, ஆனால் இந்த டிசிப்ளின், கமிட்மெண்ட், கன்சிஸ்டன்சி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து சேஞ்சஸ் வரும், ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாப் சேசிங் ஃபீலிங்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ஹானரிங் கமிட்மெண்ட். அதனால் நம்ம எப்போ மனசுக்கு ஏற்ற மாதிரி எப்பப்போ மனசு மாறுதோ அப்போல்லாம் நம்ம பண்ணின்னு இருந்துட்டு மனம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி ஏன்னா மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் சேஞ்சே உங்களுக்கு வரவே வராது. ஸோ யுவர் ரிசல்ட் வில் நெவர் ரெஃப்ளெக்ட் யுவர் மூட், they will only reflect your discipline. நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்தாலும் நம்மளோட மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பப்போ என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. ஒரு நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணோம், ஒரு சேஞ்சஸ் வேணும், ஒரு க்ரோத் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசிப்ளினாக இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும், கன்சிஸ்டன்ஸ் இருக்கணும். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.